السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن الإسلام يهدي ما كان قبله وإن الهجرة تهدي ما كان قبلها وإن الحج يهدي ما كان قبله. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. صلاة என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை புனிதமிக்க துல்காதா என்ற ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். துல்காதா என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட, கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்று. இந்த மாதத்திலே தான் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களிலே இருந்தும் புனிதமிக்க காபத்துல்லாவை நோக்கி ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பயணித்து புறப்பட்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான மாதம் இந்த துல்காதா மாதம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இவ்வாண்டுக்கான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை, நசீபினை பெற்றுக்கொண்டவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் புறப்பட்டு செல்ல இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாண்டு புனித ஹஜ்ஜை நாடி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து அருள் பாலிப்பானாக. இன்னும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மீண்டும் ஒரு முறை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டிலே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் வாழிப்பானாக. அருமையானவர்களே,
இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ் கடமை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு கடமை. ஹஜ்ஜினுடைய கடமை ஒரு நாளொன்றுக்கு 5 நேர தொழுகை என்று சொன்னால் அது ஒரு நாளுக்குண்டான ஒரு திட்டம். ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு மாதத்திற்கான ஒரு திட்டம், செயல்பாடு. ஆனால் ஹஜ்ஜினுடைய கடமை என்பது ஒரு 5 நாட்களில் அது நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு கடமை என்று சொன்னாலும் அது ஓராண்டுக்கான திட்டம் என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. துல்ஹஜ் மாதத்தினுடைய 8, 9, 10, 11, 12, 13 ஆகிய 5 நாட்கள் மட்டும்தான் ஹஜ்ஜினுடைய கடமை. ஹஜ்ஜினுடைய கிரிகள் எல்லாம் அதிலே தான் சுற்றி சுற்றி அமைந்திருக்கும். ஆனாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கான திட்டம் என்பது ஓராண்டுக்கான ஒரு திட்டம். ஏறத்தாழ 1 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆண்டினுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குண்டான அதற்குண்டான ஏற்பாடு, அதற்குண்டான தயாரிப்பு, முயற்சிகள் எல்லாவற்றிலையும் நாம் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி முயற்சி செய்தவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கிய இவ்வாண்டு ஹஜ்ஜு மிக சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வோம். அருமையானவர்களே, ஹஜ்ஜினுடைய கடமை என்பது அது தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு கடமை. ஹஜ்ஜினுடைய கடமையை பற்றி குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஏராளமாக வந்திருந்த போதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸினை சொல்லி காட்டுவார்கள். ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றி வருகின்ற பொழுது அவர் அன்று பிறந்த பாலகனை போல் திரும்புகிறார் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜை நாம் நிறைவு செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றி நம்முடைய இல்லம் திரும்புகின்ற பொழுது அவர் எப்படி வருகிறார் என்று சொன்னால் அன்று பிறந்த பாலகனை போல் என்பதாக சொல்லப்படும். அப்படி என்று சொன்னால் அன்று பிறந்த பாலகன், பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதாவது பாவங்கள் இருக்குமா என்று சொன்னால் இருக்காது. இனிமேல் தான் அந்த குழந்தை பாவம் செய்ய வேண்டும். இப்ப எந்த பாவம் இல்லாமல் தூய்மையாக எல்லா பாவங்களும் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவராக அவர் தன்னுடைய இல்லம் திரும்புகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த சிறப்பு, இந்த மாண்பு, இந்த உயர்வு என்பது ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. வேற எந்த ஒரு அமலுக்கும், இபாதத்துக்களுக்கும், வணக்கங்களுக்கும் இவ்வளவு உயர்வான ஒரு சிறப்பை மார்க்கம் நமக்கு சொல்லித் தரவில்லை. தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்று பல கடமைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நோன்புக்கு அதனுடைய சிறப்புகள், மாண்புகள் சொல்லப்படுகின்ற பொழுது அதனுடைய கூலி நானாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவார். அது வரமுறை இல்லாத அளவிற்கு கூலிகள் கொடுக்கப்படும் என்று. ஒரு தொழுகையை நாம் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்த வக்து இன்னொரு தொழுகையை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது 2 தொழுகைக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படும். ரமலானிலே நோன்பு நோட்டு கொண்டு நாம் தௌபா செய்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, அவருக்கு அருள் பளிக்கப்படுகிறது என்றெல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கின்றது. ஆனால் எந்த உத்தரவாதம் கிடையாது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை என்று உத்தரவாதம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அமல் உண்டென்று சொன்னால் அது ஹஜ்ஜினுடைய கடமை மட்டும்தான். எனவேதான் அந்த ஹஜ்ஜினுடைய கடமைக்காக வேண்டி அவ்வளவு சிரத்தை எடுத்து நாம் ஆசைப்படுகின்றோம். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஆவல் கொள்கின்றோம், ஆர்வம் கொள்கின்றோம். ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால்
குஃப்ரியத்திலே இருக்குகின்றான், காஃபிராக இருக்குகின்றான். அவன் இப்பொழுது புதிதாக இஸ்லாத்தில் நுழைகின்றான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அதற்கு முன்பு அவன் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் எல்லா பாவங்களும் எல்லா குற்றங்களும் தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, எத்துணை கொலைகள் செய்திருந்தாலும் சரி, கொள்ளையடித்திருந்தாலும் சரி, விபச்சாரங்கள் செய்திருந்தாலும் சரி. ஏனால் காஃபிர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். முழுக்க முழுக்க பாவங்கள் மண்டி கிடக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் கலிமா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு முந்தைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கலிமா சொன்னதற்கு பிறகு அவரிடத்தில் பாவம் நிகழ்ந்தால் அது எழுதப்படும். ஆனால் அதற்கு முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அதுபோன்று இன்னல் ஹிஜ்ரத தஹ்திபு மா கான கப்லஹா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அவன் ஹிஜ்ரத் செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார். ஒரு குஃப்ரியத்தில் இருக்கக்கூடியவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதற்கு முன்பில் என்னென்ன பாவங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றதோ அவை எல்லாம் மன்னிக்கப்படுவதை போல ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு, ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், ஹஜ் செய்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு முந்தி இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். எதை எதோடு பெருமானார் அவர்கள் இணைத்து நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றார், கலிமா சொல்லி முஃமினாக ஆகிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு முந்தி அவர் செய்த பாவங்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவன் முஃமினாக இல்லை, அவன் வட்டி வாங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது அவன் முஸ்லீமாக இல்லை என்று சொன்னால் அப்பொழுது அவனுக்கு அந்த சட்டத்திட்டம் எல்லாம் கிடையாது. அதனால் அவனை குற்றம் பிடிக்க முடியாது. அவன் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவன் தூய்மையான மனிதனாக மாறிவிடுகின்றான். அதற்கு முன்னால் செய்த வாழ்க்கையில் எல்லா பாவங்களும், அவனுடைய இணை வைப்பு செய்த அந்த குற்றங்கள் உள்பட எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அதுபோன்று ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால் அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும், எந்த பாவங்களாக இருந்தாலும் அனைத்து விதமான பாவங்கள் குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். இவ்வளவு பெரிய மாண்புகளும் சிறப்புகளும் உயர்வுகளையும் நாம் செய்யக்கூடிய எந்த வணக்கங்களுக்கும் இபாதத்துக்களுக்கும் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு மட்டும் அல்லாஹ் நமக்கு தருகிறார் என்று சொன்னார். அந்த ஹஜ்ஜினுடைய கடமை அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டுமல்லாது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதில் எவ்வளவு முயற்சிகள் இருக்கின்றன. ஹஜ்ஜினுடைய கடமை என்பது பொருளாலும் உடல் உழைப்பாலும் செய்யப்படக்கூடிய ஒரு கடமை, ஹஜ்ஜினுடைய கடமை. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ஜினுடைய கடமைகளை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத்துன் மகாம இப்ராஹீம், நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிரம்ப கிடக்குகின்றன. மகாமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிமினுடைய தடம் அங்கே இருக்குகின்றன. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி, நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜை நீங்கள் நிறைவு செய்யுங்கள். மனிஸ்ததா இலைஹி சபீலா, உங்களால் சக்தி இருந்தால் மட்டும்தான். ஹஜ் செய்வதற்கு என்று ஒரு தனிப்பட்ட முறையிலே நமக்கு ஒரு வலிமை தேவைப்படுகின்றது. அந்த வலிமை என்பது மனிஸ்ததா இலைஹி சபீலா,
ஹஜ் செய்வதற்குண்டான பாதையினால் உங்களுக்கு சக்தி இருந்தால் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். போயிட்டு வருவதற்குண்டான எல்லா தேவைகளையும் நிறைவு செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் வசதி இருக்க வேண்டும். இவ்வளவும் இருந்தால் நீங்கள் உங்கள் மீது ஹஜ் கடமை என்று அல்லாஹ் சொல்லுவான். இதிலிருந்து இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதில் சில கஷ்டங்கள் இருக்கின்றன. நம்முடைய பொருளை நாம் இழக்க வேண்டி இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஹஜ்ஜினுடைய கடமையை நாம் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது ஒரு 5 லட்சம் ரூபாயாவது தேவைப்படுகின்றன. அது இந்திய ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்லக்கூடியவர்களுக்குத்தான். ஆமா, தனியார் ஹஜ் சர்வீஸின் மூலமாக நாம் செல்றோம் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் 10 லட்சம் ரூபாயை நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் மிகப்பெரிய கனவாக நமக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு அமலாக இருந்தாலும், எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் முதலில் நாம் அதன் மீது ஆசை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதற்காக வேண்டி, அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் அல்லாஹ் இந்த ஆற்றலையும் வலிமையும் நமக்கு அல்லாஹ் தருவான். பொருளாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட நம்மிடத்தில் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை நமக்கு இலேசாக்கி தருவான். திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நபிமார்களுடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்களை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய குடும்பங்கள் இவைகளை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வ யதஊன ரகபன் வ ரஹபன் வ கானூ லனா காஷிஈன். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் நற்பண்புகள், நற்செயல்கள் ஆற்றுவதில் அவர்கள் ஆசை உடையவர்களாக இருந்தார்கள், தேட்டம் உடையவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். எனவே அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்தது. இப்போ ஒரு ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற சிலருக்கு சில எண்ணங்கள் இப்படி இருக்கும். நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நான் ஒரு அன்றாடங்காட்சி, அன்னைக்கு உழைக்கிறேன், சாப்பிட்றேன், குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை பற்றி எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு கூட நம்மால் இயலாது என்று ஒதுக்கி ஓரம் தட்டி விட்டு அது பற்றியான சிந்தனைகள், எண்ணங்கள், ஆசைகள், ஆர்வங்கள் எதுவுமே இல்லாமல் காலம் தள்ளக்கூடிய முஃமின்களும் உண்டு. அவர்களுக்குத்தான் சொல்லுகின்றான் அல்லாஹ், முதலில் நாம் ஆசைப்பட வேண்டும். நாம் ஆசைப்பட்டு அந்த ஆசையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஆசையை நிறைவேற்றி தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யன்துர், உங்களில் ஒருவர் ஒரு விஷயம் குறித்து ஆசைப்பட்டால் அவர் நன்கு ஆய்வு செய்ய வேண்டும். நான் எதை பற்றி நான் ஆசைப்படுறேன் என்று சொன்னால், மா யதமன்னா ஃபஇன்னஹு லா யத்ரி மா யக்துபு லஹு உம்னியத்துஹு, நாம் எந்த விஷயத்தை கொண்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ அதை நிறைவேற்றி தர வேண்டியது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அதனுடைய கூலி எவ்வளவு என்பது எனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த ஹதீஸுடைய கருத்து என்ன தெரியுமா? ஆசை நமக்கு வேண்டும். முதலில் அந்த ஆசை குறித்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசை நிறைவேறவே இல்லை, வைத்துக் கொள்வோமே, அவருக்கு கூலி உண்டா என்று சொன்னால் கூலி உண்டு என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். வாழ்க்கையில் நான் எப்படியும் ஒரு முறையேனும் காபத்துல்லாவை என் கண்ணால் நான் பார்க்க வேண்டும், அதுதான் என்னுடைய லட்சியம், என்னுடைய ஆசை. நான் ஒரு முறை ஹஜ் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆசை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் யாரிடத்தில் கேட்கின்றீர்கள்? உன்னுடைய ரப்பிடத்திலே கேட்கின்றீர்கள். அவன் நாடினால் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை, எனக்கு நம்மால ஹஜ் செய்ய முடியுமா என்ற அந்த நிராசை இருக்கக்கூடாது. ஆசை இருந்தால் அது நிறைவேற்றப்படும். நான் மதரசால ஓதிக்கிட்டு இருக்கிற பொழுது என்னுடைய உஸ்தாது, இன்றைக்கு தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காஜா மொய்னுத்தீன் பாக்கவி தெரியும் உங்களுக்கெல்லாம்.
அன்னூர் ஹஜ்ஜு சர்வீஸில் அவங்க வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு ஆள். அப்படி ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது அவரோட ஹஜ்ஜுக்கு வந்தவர்கிட்ட பல பேர்கிட்ட விசாரிக்கின்ற பொழுது ஒருவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அவர் சொன்னார், நான் பத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சொந்த கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கடையில் போய் கொஞ்சம் பத்தியை வாங்கி ஒரு பையில் வச்சு கடை கடையாக போய் போட்டு என்ன செய்வேன், விற்குவேன். அதில் ஒரு நாளைக்கு 50-100 கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இவ்வளவு வசதி குறைவான இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு எப்படி ஹஜ்ஜுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது? அதுவும் டிராவல்ஸில் வந்திருக்காரு, தனியார் டிராவல்ஸில் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்த ஒரு ஐயர் என்னை அனுப்பி வச்சாருன்னு இருக்குது. ஒரு ஐயர் இவரை தேர்வு செஞ்சு ஹஜ்ஜுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். ஏன் அவர் அனுப்பி வச்சாருன்னா, அந்த ஆள் ஒரு கனவு கண்டானா, காபத்துல்லாவை கனவுல கண்டிருக்கிறான். கும்பகோணத்தில் நடந்த நிகழ்வு இது. உடனே நேர வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் அதுக்கு பரிகாரம் கேட்கிறான் ஐயர். நான் இப்படி காபத்துல்லா, நம்ம காபத்துல்லா கனவுல கண்டோம்னா ஆஹா பெரும் பாக்கியம், என்னுடைய கனவிலே காபத்துல்லா வந்து விட்டது என்று நாம சொல்லுவோம். அவனுக்கு அது துர்க்குறி. காபத்துல்லாவில் கனவுலே பார்த்து விட்டேன், இதற்கு என்ன பரிகாரம், ஏதோ ஒரு தீட்டு எனக்கு ஏற்பட போகிறதோ என்ற அச்சம் அவனுக்கு. வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் அவன் குறி கேட்கிறான். அவன் சொன்னா, யாராவது ஒரு பாய்மாரை பிடிச்சி ஹஜ்ஜுக்கு அனுப்பிச்சு விட்டுரு, அதுதான் இதுக்கு பரிகாரம் இருக்கான். இவன் வாசலில் உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கிறான் அந்த ஐயர். இவரை பத்தியை தூக்கிட்டு பையில ஒரு தொப்பி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பாய்ங்க வாங்க, நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சிருக்கலாம், இல்லை நான் அனுப்ப போறீங்களான்னு. இல்லை பாய், அதெல்லாம் எவ்வளோ செலவானான்னு பரவாயில்ல, நான் அந்த பணம் தாரேன் உங்களுக்கு, நீ போயிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படி அனுப்பிச்சு தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னார். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆசையும் தேட்டமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஆசையும் தேட்டத்தையும் அவருக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஒருவேளை நிறைவேறாமல் போய்விட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அதற்குண்டான கூலி நிச்சயமாக உண்டு என்று. நான் ஏற்கனவே ஜும்மாவிலே சொன்னதை போல இந்த ஆண்டு ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்குண்டான எல்லா முயற்சிகளும் செய்து ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகள் செய்ததற்கும் பிறகும் கூட கவர்மெண்ட் செய்த ஒரு சிறிய குறையின் காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து மட்டும் சுமார் 42,000 பேர் ஹஜ்ஜுடைய அந்த பாக்கியத்தை இழந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தது என்று சொன்னால் அதற்கு மாற்றம் இல்லை. 2014 நான் உம்ராக்கு போனேன். உம்ராவு முடிச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருகின்ற பொழுது பிளைட்ல யாரி உட்கார்ந்தாச்சு, சிலோன் பிளைட்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது 2 பெண்கள் தேம்பி அழுகுறாங்க. உப்பார் வச்சு அழுகுது அந்த 2 பொம்பளைங்க. இப்போ பார்க்கறதுக்கு பரிதாபமா இருந்துச்சு. இப்போ கேட்டேன், ஏமா இப்படி அழுகுறீங்கன்ட்டு. அது கும்பகோணம் தான். அந்த 2 பார்ட்டியும் நாங்கள் கும்பகோணத்திலிருந்து உம்ராக்காண்டி வந்தோம். வந்து ஜித்தால இறங்கியாச்சு. எமிரிகேஷன் பண்ணும்போது உள்ளே எங்கள் பாஸ்போர்ட்டை பார்த்து உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டான். பாஸ்போர்ட்டை 2 பிரச்சனை இருக்குது, குறை இருக்குது, ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, எந்த காரணத்தை கொண்டு உள்ளே விட முடியாதுன்னு சொல்லிட்டான். எங்கள் கூட வந்தவங்க எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. எங்களை ஏர்போர்ட்லேயே வச்சிருந்து அடுத்த ஃப்ளைட், இந்த ஃப்ளைட்டில் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டான். அப்போ இங்கிருந்து காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு எல்லா விதமான முயற்சிகளும் செய்ததற்கு பிறகு ஜித்தா வரைக்கும் போய் இறங்கியாச்சு. ஆனால் காபத்துல்லாவை பார்க்க முடியல, ரிட்டன் ஊருக்கு திரும்பி வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்கும் அந்த மனநிலை? அப்போ இங்கே நாம சிந்திப்பது என்னன்னா, அல்லாஹ்வுடைய நாட்டம் மட்டும்தான். அப்ப அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அந்த நாட்டம் எங்கே இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முதல்ல ஆசைப்பட வேண்டும், ஆர்வம் கொள்ள வேண்டும். அந்த ஆசையை அல்லாஹ்விடத்திலே சொல்லி துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை நிறைவேற்றி கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருகின்றார்கள். ஆசை நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதற்குண்டான கூலி உண்டு. வாதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் ஃபஇன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதியி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஹஜ்ஜுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் செய்து ஹஜ் செய்ய முடியாம போய்விட்டது. அப்ப அதற்கு என்ன செய்யறது? அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் இந்த வசனம், வாதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள். ஃபஇன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர. ஒருவேளை நீங்கள் எல்லா முயற்சியும் செய்ததற்கு பிறகு அங்க போனதற்கு பிறகு ஹஜ் செய்ய முடியாத ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார், அல்லது இங்கிருந்து புறப்படுகின்ற பொழுதே
ஒரு தடை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒரு ஹதியை கொடுத்துருங்க, அல்லாஹ் உங்களை கபூல் செய்வான்னு சொல்றான். ஒரு ஹதியை நீங்கள் கொடுங்கள், நீங்கள் கொடுங்கள், நீங்கள் ஹஜ் செய்ததற்குண்டான கூலி உங்களுக்கு உண்டு, நீங்கள் அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இவை இன்றைக்கு 42,000 பேர் ஹஜ்ஜுக்கான எல்லா முயற்சிகள் செய்து பணங்காசுகள் செலவு செய்து முடித்ததற்கு பிறகும் கூட அந்த நசீபு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை, அல்லது அதுக்கு அடுத்த ஆண்டுதான் நாம் அங்கே போக வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்குகின்றான், அல்லது நாம் அங்கே செல்லாமலேயே நமக்கு அதற்குண்டான பரிபூர்ணமான கூலியை நிரப்பமாக தந்திருக்கிறான் என்று அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, நாம் இந்த ஹஜ் மட்டுமல்ல, எல்லா காரியங்களும் எல்லா அமல்களுமே உலகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, மறுமை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது நமக்கு கிடைக்க வேண்டும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அது சம்பந்தமாக ஆசைப்பட வேண்டும். ஒரு வண்டியே வாங்கணும், 2 வீலர், முதல்ல ஆசை, இது வாங்கணும், இதை ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்க வேண்டும். அப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லித்தரக்கூடிய மகத்தான தத்துவம். ஆசையினுடைய வெளிப்பாடு தான் என்ன, எப்படி இருக்க வேண்டும்? ஆசையா இருக்குங்க, ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதானா? ஆசையினுடைய வெளிப்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். என்னென்ன அமல்கள் செய்தால் ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், மன் ஸல்லா ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தி ثم قعدا يذكر الله تطلع الشمس ثم ركعتين. யார் அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு சூரியன் உதயமாகும் வரை அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்தே கொண்டு இருந்து பிறகு சூரியன் உதயத்திற்கு பிறகு யார் 2 ரக்காயத்து தொழுகின்றார்களோ அவர் ஒரு ஹஜ் ஒரு உம்ரா செய்த பலனை பெற்றுக் கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். இஸ்ராக் 2 ரக்காயத் தொழுகிறோம் அல்லவா? இன்னைக்கு சில பேர் இஸ்ராக் தொழுகிறாங்க. எப்படி தொழுவாங்க தெரியுமா? ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு எஞ்சி போயிட வேண்டியது, போய் டீ கடை பஜார் எல்லாம் சுற்றி வந்துட்டு அப்புறமா வந்து 2 ரக்காயத் இஸ்ராக். இங்கே ஹதீஸில் அப்படிலாம் வரலை. ஃபஜர் தொழுகை நிறைவேற்றிவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து வேற வீணான பேச்சுக்களில் ஈடுபடாமல் திக்ர் திலாவத்துக்களில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டே இருந்து உதயத்திற்கு பிறகு 2 ரக்காயத்து யார் தொழுகின்றார்களோ அவருக்கு ஒரு ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம்மன் 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 3 தடவை சொன்னாங்க. பரிபூர்ணமான 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 என்று 3 முறை சொல்லி இருக்கின்றார்கள். பரிபூர்ணமான முறையிலே அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் சொல்லல, வாத்திமு பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அந்த பரிபூர்ண தன்மையில் அந்த ஹஜ் உம்ரா நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னார்கள். யார் ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையரை இரக்கம் கொண்டு அவர்களை பார்க்கின்றார்களோ, புன்முறுவலோடு இரக்கத்தோடு தன்னுடைய தாய் தந்தையை யார் பார்க்கின்றாரோ அவருக்கு ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள். யார் ஒருவர் ஃபர்லான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டிலிருந்து நடந்தே பள்ளிவாசலை நோக்கி வருகின்றாரோ அவருக்கு ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றி நன்மை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதெல்லாம் வெறும் நன்மை மட்டும் என்பது அல்ல. இப்ப இந்த அமல்களில் இந்த இபாதத்துக்களில் எல்லாம் நாம் ஆர்வம் காட்டி அக்கறை செலுத்தி அதில் கவனம் எடுத்து அதை நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்ய வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று பொருள். அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஹஜ் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு என்ன? அதை நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஹதீஸ்களில் சொல்லி காட்டுகின்றார்கள். வெறுமனே இதை செஞ்சா அது நன்மை கிடைக்கும் என்பது மாத்திரம் அல்ல. இப்போ ஒரு மனிதன் அதிகாலை ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காயத்தை தொழுதுவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து திக்ர் செய்துவிட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு 2 ரக்காயத்து தொழுகிறார் என்று சொன்னால் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் இருக்கிறது என்பதுதான் அதன் பொருள். அந்த நாட்டம் நிறைவேறுவது என்பதற்கு நம்மிடத்தில் அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை வேண்டும். அதற்காக வேண்டி துஆவும் வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நமக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.